என்னடி பொங்கல்லாம் வச்சிட்டிங்களா? காலையே நல்லா மினுக்கிட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனால் என்ன கேஸில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிற? ஆமாம் சம்மந்தி, இங்கெல்லாம் கேஸில் தான் பொங்கல் வைப்பாங்க. இந்த கிராமத்து சைடில் தான் இந்த அடுப்பு குட்டி வைக்கிறதெல்லாம். இங்கெல்லாம் நாங்கள் இப்படி தான் சம்மந்தி வச்சுக்கிறோம். அதுதான் எங்களுக்கும் பழக்கமாகி போச்சு. நாங்கள் என்ன சம்மந்தி பண்ணுறது? உங்களுக்கெல்லாம் அடுப்பு குட்டை சோம்பேறித்தனம்னு சொல்லுங்க. வெளியே அடுப்பு குட்டி பொங்கல் வச்சு பாருங்க, எவ்வளவு ருசியாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்னு. இத்தினோடு அடுப்பில் தூக்கி வச்சா நல்லாவே இருக்காது. எங்கள் கிராமத்து சைடு வந்து பாரு ஒரு தடவை, அப்புறம் தெரியும் பொங்கலோட அருமை எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பொங்கலோட இதே கெடுக்கிற. ராணியை வேணா கேட்டு பாருங்க சம்மந்தி, இந்த சைடு யாருமே அந்த அடுப்பு குட்டிலாம் பொங்கல் வைக்கிறது கிடையாது. நாங்கள் எல்லாருமே இப்படி கேஸில் தான் பொங்கலை வச்சுக்கிறது. எங்களுக்கு ஒரு வழியாக ஈஸியாக போயிரும்ல. எல்லாரும் அப்படி வைக்கும்போது நம்ம மட்டும் அப்படி வச்சா ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான் இங்கேயே வச்சுக்கிறோம். நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா மினுக்க மட்டும் உனக்கு தெரியும். ஆனால் அடுப்பு குட்டி ஒரு பொங்கல் வைக்க தெரியாது. இவ்வளவு வயசாயிருச்சு, இது கூடவா உனக்கெல்லாம் தெரியாது? நீ எல்லாம் அந்த காலத்தில் இப்படியா பொங்கல் வச்சுருப்ப? உங்கள் அம்மா உனக்கு இதெல்லாம் சொல்லி தந்திருக்க மாட்டாங்களா? உங்கள் அம்மா காலத்துலலாம் இருந்திருப்பில, அப்போல்லாம் வெளியே அடுப்பு குட்டி தானே பொங்கல் வச்ச. இப்போ இங்கே வந்ததுமே உனக்கு சிட்டிக்குள்ளே இருக்கேன் திமிரு வந்துருச்சாக்கும். நீ என்னதான் இருந்தாலும் கிராமத்துக்குள்ளேருந்து வந்த ஆள் தானே, அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளவு சீன் போட்டுக்கிட்டு இருக்கிற? சம்மந்தி, பொங்கல் அதுமா ஏழா குடமாக பேசாதீங்க சம்மந்தி. பொங்கல் நல்லா பொங்கி வரப்போது பாருங்க. இந்த நேரத்தில் சண்டை போட்டால் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால சண்டையை குறைச்சிட்டு நம்ம நிம்மதியாக பொங்கல் சாப்பிட்லாம் சம்மந்தி. பொங்கல் பாருங்க எவ்வளவு நல்லா பொங்கி வருதுன்னு. எங்கே நல்லா பொங்கி வருது? பொங்கல் நல்லாவே பொங்கலை. அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் இருக்குது. பாட்டி, பொங்கல்லாம் நல்லா தான் பொங்கி வருது. சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காது. நானும் அப்பா இருந்து பார்த்துட்ருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கிற. பொங்கல் அன்னைக்கு கூட நீ இப்படி திட்டிகிட்டே தான் இருப்பிய எல்லாத்தையும். பாரு, பொங்கல் கிழக்கு திசையை பார்த்து பொங்கணும். அது மாதிரி சரியாக பொங்குது பாரு. அப்போ அத்தையோட எண்ணம் நல்ல எண்ணமாக தானே இருக்குது. அதனால தானே சரியாக பொங்குது. சரி வாங்க, எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.